முன்னதாக அவர் பிற்பகல் 2 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்தான விவரங்களை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பான நேரம் என்பது மாற்றப்பட்டு மாலை 5:30 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்து அவர்களுக்கான அந்த எஸ்ஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சியர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது அந்தந்த மாவட்டங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் 2,40,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாகவும், மதுரையில் 3,80,474 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான அந்த புள்ளி விவரங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் வெளியிடக்கூடிய சூழலில் நாம் பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்ஏஆருக்கு முன்பு 30,30,537 வாக்காளர்களும், எஸ்ஏஆருக்கு பிறகாக 26,68,108 வாக்காளர்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவருடைய வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகாக இதற்கு முன்பாக இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைந்ததாக ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் அவ்வாறு இல்லை. இது முழுவதுமே நமக்கு இதற்கு முன்பாக அக்டோபர் மாதத்தில் 27ஆம் தேதி இறுதியாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கால அவகாசத்தின் பொழுது என்ன வாக்காளர் பட்டியல் அளவு இருந்ததோ அதில் இருந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு புதிதாக வாக்காளராக சேர இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தற்பொழுதும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுக்கு பிறகாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு சுருக்க முறையை, வரைவு வாக்காளர் பட்டியல் சுருக்க முறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அதன் மூலமாக புதிதாக வாக்காளர் சேர்க்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இடம் மாறி இருக்கும் பட்சத்தில் வாக்காளருடைய உரிமையை வேறொரு முகவரிக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு பிறகுதான் ஒரு ஜனவரி கால மாதத்தின் பொழுது அந்த ஆண்டுக்கான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இதுபோல் ஒவ்வொரு வருடம் செய்யப்பட்டு தேர்தலுக்கு முன்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு நடக்கக்கூடிய அந்த சுருக்க முறைக்கு பதிலாக எஸ்ஐஆர் பணிகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2002க்கு பிறகாகவும் 2005க்கு பிறகாகவும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது நடத்தப்படவில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருப்பதனால பல்வேறு நபர்கள் அவர்களுடைய ஆவணங்களை சரியாக கொடுக்காமல் போலியான முகவரிலோ அல்லது அவர்கள் கண்டறிய முடியாத நபர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலின் பொழுது இரட்டை வாக்குகளை செலுத்துவதற்கோ அல்லது இறந்தவர்கள் பெயரில் வாக்கு செலுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டுக்கான அந்த எஸ்ஐஆர் பணிகளாக தொடங்கப்பட்டிருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக பீகாருடைய தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 10 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் உட்பட அந்த மாநிலங்களெல்லாம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது தொடர்ந்து நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது இந்த பணிகள் என்பது நடத்தப்பட்டிருந்தது. நவம்பர் 4ஆம் தேதி வாக்கில் தொடங்கிய இந்த பணிகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்பின் கீழாக அந்த பணிகள் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நபர்களையாவது கண்டறிந்து அவரிடம் அந்த விண்ணப்பங்களை கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய அளவில் கணினியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது பிஎல்ஓ சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பூத் லெவல் ஆபீசர் சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணியாக கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடித்துவிட முடியும் என்ற வேகத்தில் இறங்கிய தேர்தல் ஆணையம் பல்வேறு காரணங்களால தமிழ்நாட்டில் இந்த பணிகளை முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததனால் 2 முறை கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. இதற்கு முன்பாக முதல் முறையாக சொன்ன தேதி என்பது டிசம்பர் 9ஆம் தேதி, அதற்கு பிறகாக டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாக தற்பொழுது 2வது முறையாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கால அவகாசம் நீட்டித்ததற்கு பிறகு தற்பொழுது முழுமையாக எஸ்ஐஆர் பணிகள் முடிக்கப்பட்டு நமக்கு இந்த
ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். அதில் தற்போது திருப்பூர் மாவட்டத்திற்கான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.